ஆய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. வாழைச்சித்தனாய் இம்மண்ணுலகுதனில் மகா அவதார புருஷனாய் பூ உலகத்தில் இருக்கின்ற புண்ணிய மாந்தர்களை தம் கரங்களினால் ஒவ்வொருவருவாக பிரித்தெடுத்து அவர்களுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை பிரித்தும் அவர்களில் இருக்கின்ற நல் மகா நிலைகளை மகேஸ்வர நிலைக்கு உயர்த்தியும் அருளாசிகள் வழங்கி அவர்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்ற உயர் சித்தனே, பகைகார கலியையெல்லாம் பாங்குடனே அகற்றுகின்ற நல் பகலவனின் அருளாற்றல் கொண்ட ஒளிவடிவு உயர் உடல் கொண்டவனாகவும் தம் மனித உடல்தனில் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஒளிதனை உள்ளுக்குள் சூட்சமமாய் சுமந்து வலம் வருகின்ற வாழை சித்தனே, அகமார அதிகாலை வேளை அருள்நிலையான உயர் உன்னத அற்புத ஆற்றல் கொண்டு கதிரவன் எழுகின்ற வேளையில் அக்கதிரவ ஒளியுக்கு நிகரான ஓர் ஒளியாய் உயர்நிலையாய் கல்கத்தா என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் காளிகாடு, தற்சமயம் அது காளிகட் என்று அழைக்கப்படுகின்ற நிலையாக இருக்கின்றது. இருந்தபொழுதும் அது காளி வனமாகவே இருந்தது ஓர் காலத்தில். அங்கு அமர்ந்திருக்கின்ற மகா காளியாய் சித்தனே, உம்மை வாழ்த்த வந்திருக்கின்றோம். எல்லைகள் தாண்டி பெருமலைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கின்றோம் சித்தா. ஒரு நிலைதான் இன்று யாவருக்கும் தேவை. சித்தன் மீது கொண்ட சரணாகதி நிலை. அச்சரணாகதி நிலை யாவருக்கும் அனைத்தையும் கொடுக்கின்ற நிலையாக மாறி இருக்கின்றது, மாறிக்கொண்டும் இருக்கின்றது. அதனை கொண்டிருக்கின்றோர் யாவருக்கும் அனைத்தும் மாறியிருக்கும் அற்புதமான நல்நிலைகளாக. இந்நிலைகள் எங்கிருந்து கொடுக்கப்படுகின்றது, என் நிலையினால் வருகின்றதென்றால் நிச்சயமாக அதற்கான ஆற்றல் சிவமகா வாழை சித்தனிடமிருந்து பகிரப்பட்டாலும் கூட முதல் அடி ஒவ்வொரு சீடனுக்குள் இருக்கின்ற அகந்தை அகங்காரத்தை அவன் விட்டு சித்தனை ஏற்கின்ற பொழுது உள்ளுக்குள் உங்களுக்குள் இருக்கின்ற சிவ ஆற்றல் ஒன்று வெளிவரும் அல்லவா? அச்சிவ ஆற்றலே இன்று பெரும் சிவனாக இருக்கக்கூடிய சிவமாக இருக்கக்கூடிய பல சிவங்களினுடைய ஆற்றலை சுமந்திருக்கின்ற சித்தனோடு மிக எளிதாக இணைந்து கொள்கின்றது. அது இல்லை என்றால் நிச்சயமாக எவருக்கும் சித்தன் பல கோடி ஆற்றலை தந்தாலும் ஏற்க முடியாது. ஏனென்றால் நீ உம்மை பூட்டி கொண்டு வைத்து கொண்டிருந்தால் எவ்வாறு உள்ளுக்குள் ஆற்றல் வரும்? எங்களால் முடிந்த அளவு முட்டி பார்ப்போம், உடைத்து பார்ப்போம், நொறுக்கி பார்ப்போம். ஆனால் கதவை உடைத்து விட்டால் வீடின் அழகு அது பால் கெட்டுவிடும் அல்லவா? அந்நிலையினால் கதவுக்கு வெளியில் காத்திருப்போம். நீங்கள் கதவு திறந்தால் உள் வருவோம், இல்லையில் வெளியிலேயே அமர்ந்திருப்போம் கதவு திறக்கும் வரை என்றைதான் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சித்தா. ஒவ்வொருவனும் தம்மை உள்ளுக்குள் ஆராய்ந்து தமக்குள் இருக்கின்ற நான் என்ற நிலையை விட்டு, தமக்குள் இருக்கின்ற நான் விட்டு கதவு தம் அகந்துக்குள் இருக்கின்ற கதவானது அடித்து அவனே திறக்கின்ற பொழுது இன்று எல்லையில்லா ஆற்றலோடு நீர் செய்த ஆற்றலை அவர்களுக்கு எவரும் தடுக்க முடியாத அளவிற்கு கொடுப்பீர். அதற்கு அவர்கள் தங்கள் கதவுதனை திறந்திருக்க வேண்டும். அதற்கு அகம் முதலில் வெளிச்செல்ல வேண்டும். அதற்கு அவர்கள் கதவை திறக்க வேண்டும். அதற்கு முதலில் அவர்கள் உம்மை குருவென்று நம்ப வேண்டும். அதற்கு வாழை சித்தனுடைய அருள் ஆசிகளை கேட்க வேண்டும். முதலில் இத்தனை நிலைகளை தாண்டிய பின்பே அவர்களுக்கு பேராற்றல் கொடுக்கப்படும். அவ்வாற்றலே அவர்கள் வாழ்வில் கிடைக்க வேண்டிய அனைத்து நல்நிலைகளையும் மிக எளிதாக கிடைக்கச் செய்யும். இல்லை என்றால் காலம் வருகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிரக சஞ்சார நிலைகளின்படி என்ன நடக்க வேண்டுமோ, என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தே தீரும். அந்நிலைக்கும் சபை பொறுப்பாகாது. அது சபையை நாடாத ஒருவருக்கு நடக்கக்கூடிய நிலை. சபை நாடிய நபருக்கும் அதுபோன்ற நிலைகள் நடக்காது. அதனை தாண்டிய சில அற்புத நிலைகள் சபையை நம்பிய நிலைக்காக கொடுக்கப்படும். அந்நிலையில் எவ்வித குறைகளும் இருக்காது, குறை கூறவும் முடியாது. ஏனென்றால் பல கணங்கள் அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு சீடனுடைய கர்ம வினைகளையும் வலையிலிட்டு அலசி ஆராய்கின்ற நிலையது போல் எது கொடூர கர்மவினையோ அதனை முதலில் நீக்குவதற்கான பணியை செய்து கொண்டிருக்கின்றன. அது கொடும் கர்மவினையாக இருப்பதினால் மற்ற சிறு கர்மவினைகள் தான் உங்களுக்கு தெரிகின்றனவே தவிர
அந்த சிறு கர்மவினைகள் அகல்வது இல்லை, அது எம்மிடம் இன்னும் இருக்கின்றதே, இதை இன்னும் உம்மால் சரி செய்ய முடியவில்லை என்றால், அடே இன்று இருப்பது சிறிதுதான், உள்ளுக்குள் பெரும்பாறை இருக்கின்றது, அதனை உருக்குவதற்கும் அதனை கரைப்பதற்கும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், அது கரைந்து கொண்டிருக்கின்றது. அது முடிந்துவிட்டால் இங்கிருக்கின்ற சிறு சிறு வினைகள் எல்லாம் சிறு சிறு கற்கள் போன்றது, அதனையெல்லாம் ஒரு நொடி பொழுதில் கரைத்து விடுவோம் என்ற நிலையை நாங்கள் எவ்வாறு புரிய வைப்பது சித்தா? ஒவ்வொருவனுக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. முதலில் சபை கையெடுப்பது ஒவ்வொரு சீடனுடைய மகா வினைகளை. சில நேரங்களில் சபையினால் தீர்க்க முடியாத அளவிற்கு பெரும் வினை ஒன்று இருக்கும், அதனை உடனடியாக எங்களால் தீர்க்கவே முடியாது சித்தா. சில நேரங்களில் 10 வருடங்கள் கூட ஒருவருடைய பெரும் கொடூர வினைகளை நீக்குவதற்கு மாறும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வனை சிறிதாக இருக்கின்றதோ அதனை உடனடியாக தீர்த்து வைத்து விடுவோம். அதுவே இன்று சிவசபைக்கு வருகின்ற பலருக்கு உடனடியாக செல்வ நிலைகள் கிடைக்கின்ற நிலையாகவும், தங்களுடைய பணி நிலைகள் கிடைக்கின்ற நிலையாகவும், தங்களுடைய உடல்நிலை சரியாகுகின்ற நிலையாக இருக்கின்ற நிலைகளும், சில உயர்நிலை கொண்ட வாழ்வு நிலைக்கான நிலைகள், அது எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், அது ஒவ்வொரு நபரை பொறுத்தும் வேறுபடும். அதுபோன்ற நிலைகள் எல்லாம் மிக சிறிய கர்ம வினைகள் என்பதால் அதனை சபை உடனடியாக தீர்த்து வைத்து விடுகின்றது. ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற கொடூர கர்ம வினையை சபையால் பல வருடங்கள் கழித்துதான் அழிக்க முடியும், தீர்க்க முடியும் என்பதால் சபை அக்கர்மவினையை தீர்க்கும். ஆனால் தீர்க்கும் வரை அதனை பற்றி ஒரு வார்த்தை சபையில் உரைக்க மாட்டோம், அதனை பேசக்கூட மாட்டோம். ஆனால் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து விட்டோம், இதனை கொடுத்து விட்டோம் என்று அவர்கள் சிரித்து கொண்டு நகைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது, அடே உள்ளுக்குள் பாரடா ஒரு பெரும் வினை இருக்கின்றது, அது தற்சமயம் தீராது என்ற நிலையை அவர்கள் உணராது. கிடைத்த சொற்ப நிலை இதனை சித்தனை நாடிய உடனே எமக்கு கிடைத்து விட்டது என்று அகந்தையில் யாம்தான் ஏதோ பெரும் நிலை கொண்ட சரணாகதி கொண்டவன் போல் தலையில் பெரும் நிலை கொண்ட கணத்தை ஏற்றி வைத்து கொள்கின்றார்கள். அது அங்கு அவருடைய கொடூர கர்மவினைகளை தீர்க்கக்கூடிய கணங்களினுடைய பணியை பாதித்து அது தலைக்குள் அவர்களுக்கு வருகின்ற அகங்காரம் என்ற அகந்தையானது அவர்களுடைய சூட்சமத்தில் இருக்கின்ற பெரும் கர்மவினையை கழிக்கின்ற நிலை இருக்கின்றதே, அதனை தடை செய்வதனால் அவர்களுக்கு பெரும் பாதிப்பு வருங்காலங்களில் வரும் என்பதை அவர்கள் அறியாது இன்று சித்தனை நாடியதற்கு உடனே நிகழ்ந்த நிகழ்வுகளை உயர் நிகழ்வாக நினைத்து கொண்டு தான் எம்மீது சித்தன் பெரும் கருணை வைத்திருக்கின்றான், அதனால் யாமே முக்கியம் சித்தனுக்கு என்ற நிலையில் சித்தனோடு உரையாடி உறவாட நினைத்து கொண்டிருக்கின்றீர். அழித்து விடுவான், பார்த்து கொள்ளுங்கள். பெரும் நெருப்பு பொறி போன்றவன் அருகில் இருந்தால் பஞ்சு போன்றவர்கள்தான் நீங்கள். சற்று தொலைவில் இருந்தால் தப்பித்து கொள்ளலாம், பஞ்சு இருக்கின்றது என்று தெரியும். மிக அருகில் நெருங்கிவிட்டால் பஞ்சு பொசுங்கிவிடும். ஆனால் ஒரு இருளான இடத்தில் பஞ்சுகளெல்லாம் இருக்கின்றது. ஆனால் அங்கு பஞ்சு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு அங்கு ஒளி வேண்டுமல்லவா? அது பெரும் இருளடைந்த ஒரு தலம். அத்தலத்திற்குள் பஞ்சு மூட்டைகளெல்லாம் இருக்கின்றது, பஞ்சு பெரும் நிலையாக இருக்கின்றது. ஆனால் அங்கு அதனை காட்டுவதற்கு ஒளி வேண்டும். அவ்வொளி சூரிய ஒளி உள்ளுக்குள் வர முடியாத நிலை. எனவே அங்கு ஒரு தீச்சுடரை கொண்டு செல்கின்றோம். ஆனால் அத்தீச்சுடர் அங்கு பஞ்சு இருப்பதை அடையாளம் காட்டத்தான் செய்யும். ஆனால் அதனை மீறி பஞ்சானது அத்தீச்சுடரின் அருகில் வந்துவிடுமாயின் நிச்சயமாக ஒட்டுமொத்த பஞ்சும் இருள் நிலைதனில் எரிந்து முழுமையாக அழிந்துவிடும். எனவே யுகம் என்ற கலியுகம் என்ற பெரும் இருளுக்குள் ஒளிந்திருக்கின்ற நற்பஞ்சுகளாகவும், அப்பஞ்சுகள் இவையெல்லாம் வெண்மை நிற பஞ்சுகள், இவற்றையெல்லாம் எடுத்து பயன்படுத்தினால் பலருக்கு பயன் கொடுக்கும் என்பதற்காக அவற்றை சேர்த்து வைத்தது காலம். அவற்றை காலத்திற்கு ஏற்றாற்போல் அடையாளம் காட்டுவது வாழை சித்தனுடைய அருள் நெருப்பு ஒளி. இப்பொழுது அவர்களுடைய ஆன்மாவானது சித்தனோடு வந்து இணைந்து கொள்ள வேண்டும் என்று அவாவில் தாம் பஞ்சு என்பதை அறியாது வந்து நிற்கின்றார், பின்பு எரிந்து விடுகின்றார். எனவே சற்று அகன்று நின்றால் உங்களை எடுத்து எவர் பயன்படுத்த வேண்டுமோ அவர் பயன்படுத்தி கொள்வார். ஏனென்றால் சித்தன் உங்களுக்கு ஒளியை கொடுத்து உங்களை தூய்மைப்படுத்தி இன்று இயல்பு நிலையில் வாழை சித்தன் உங்களுக்கு அருளாசிகள் வழங்கி உங்களை
தூய்மைப்படுத்தி வைத்து கொள்கின்றான். உங்களை வைத்து எவர் இவ்யுகத்தில் நல்நிலை பணிகளை செய்ய வேண்டுமோ, அது வெறும் சித்தகணமாக இருக்கலாம், ஒரு தேவகணமாக இருக்கலாம், அல்லது ஒரு மானிடனாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு உங்களுடைய உதவி தேவை. அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு நற்பணி உங்களால் செய்யப்படும் என்பதற்காக சித்தன் ஒளியாக நின்று இங்கு பஞ்சு இருக்கின்றது என்ற நிலையது போல் இங்கு நற்சீடன் இருக்கின்றான், ஒரு நல்மாந்தன் இருக்கின்றான் என்பதை காட்டி நிற்கின்றதே தவிர, அதனால் பஞ்சை நெருப்போடு இணைத்து கொண்டால் அது பயனளிக்காது, முழுமையாக எரிந்துவிடும் என்ற நிலையை போல் ஒவ்வொருவரும் தமக்கு நடக்கின்ற நிலைகள் யாவும் சித்தன் கொடுக்கின்ற நிலை. அதனால் சிரசில் உள்ளுக்குள் எவ்வித சலன சஞ்சலங்களும் இல்லாது பயணிக்க வேண்டும். அச்சிரசில் ஏதுமில்லாது பயணிக்க வேண்டும் நிச்சயமாக. இல்லை என்றால் சிரம்தான் துண்டிக்கப்படும். அவ்வாறு சிரம் துண்டிக்கப்பட்டால் பின்பு என்ன செய்யப்படும்? அதே தலை ஒட்ட வைக்க முடியாது. பின்பு ஞானத்தலையாக யானை தலை வைத்த நிலையது போல் யாவருக்கும் அகங்காரம் என்ற தலை அறுக்கப்படும். பின்பு உயர்நிலை கொண்ட ஞானம் கொண்ட நற்தலையானது அவர்களுக்கு வைக்கப்படும். பின்பு துதிக்கையோடு அலைகின்ற ஆணைமுகன் போல் என்றும் பொறுமைசாலியாக இருப்பதுதான் உங்களுடைய ஒரே பணியாக இருக்கும். இதுபோன்ற வாழ்வு வேண்டுமென்றால் அகங்காரம் வைத்துக்கொள். இல்லது அழகான அருள் முருகனுடைய உயர் வடிவான நல் குழந்தை முருகனாக இருக்க வேண்டுமென்றால் அவன் பெற்ற அதே உடலை அருள் ஆற்றல் கொண்ட தேஜஸோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அகங்காரம் இல்லாது இருந்து கொள்ளுங்கள். ஞான பலம் கிடைக்கவில்லை என்றாலும் இப்பிரபஞ்சத்தை வலம் வந்த ஞானமானது உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்ற நிலையும் தனிநிலையாக பெரும் நிலை கொண்ட ஆற்றல்களை பெற்று நிற்கலாம். யாவையும் சித்தனோடு நீங்கள் இணைந்திருக்கின்ற நிலையை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகின்றது. மிக நெருங்கி நின்று அழிந்து போவதா அல்லது சற்று தொலைவில் நின்று பிறருக்கு பயன்பெற்று போவதா என்று எவர் முடிவு செய்வது? அவரவர்கள்தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அகம்தான் முடிவு செய்யும். அவர்கள் அகத்தில் அகங்காரம் இல்லை என்றால் அது நல்நிலைகளாக இருக்கும். அகம் இருக்குமாயின் அது அகங்காரமாகத்தான் உங்கள் வாழ்வில் அலங்கோல நிலைகளாகவே அது நிகழும். எனவே பொறுமையாக சித்தனுடைய உயர்நிலைகளை கேட்டு அவ்வழியில் நடப்பதே யாவருக்கும் சிறந்தது என்பதை உம்முடைய சீடர்களுக்காக எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்து அமர வைத்தவனே, அகமாற உம்மை வாழ்த்தி நிற்கின்றோம். யாம் காளியாய். ஒருவனுக்கு தமக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றே தெரியாத நிலைதனில் சபையில் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சரி, அதனை கேட்கின்றீர். ஆனால் அதற்கான நிலைகளை உண்மையாக முழுமையாக உரைத்தால் ஏற்றுக்கொள்வோம் என்ற நிலையை ஏன் உரைப்பதில்லை? ஏனென்றால் உம்முடைய விதிப்படி நீர் கேட்கின்ற நிலை உமக்கு கிடைப்பதற்கான வழியே இல்லை என்ற நிலை இருக்கின்ற பொழுது அதனை அகத்தியனோ சித்தனோ இதனை எல்லாம் உமக்கு முடியாது என்று உரைத்தால் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கின்றதா? அவ்வாறு இருக்குமாயின் நிச்சயமாக நீர் எதனை உரைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். எம்மிடம் மறைக்காமல் உரையும் என்று வாழை சித்தனிடமும் அகத்தியனிடமும் முறையிட்டு நீங்கள் அதனை உரைப்பீர்கள் என்றால் நிச்சயமாக சிவசபை என்றும் எவருக்கும் பொய் உரைக்காது. உண்மையை உள்ளபடி உரைத்துவிடும். தற்சமயமும் பொய் உரைப்பதில்லை. உண்மையை மறைத்து உரைத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையை உரைத்தால் தாங்காது நீங்கள் மனம் நொந்து அமர்ந்து விடுவீர்கள் என்ற நிலைக்காக. எனவே மீறியும் பலமுறை உண்மையை உரைத்திருக்கின்றோம். சித்தா, பல சீடர்களுக்கு நீங்கள் அங்கு சென்றால் கை சுட்டுவிடும், விட்டுவிடு என்று உரைத்திருக்கின்றோம். மீண்டும் அதுதான் எமக்கு வேண்டும் என்று இருந்தால் நாங்கள் என்ன செய்வது? பின்பு அவர்களுக்கு உண்மையாக கிடைக்க வேண்டிய உயர்நிலையை பறித்து விடுவோம். அருகில் இருப்பது தங்கத்தை அருகில் கொடுத்திருக்கின்றோம் சித்தா. தங்கம் அருகில் இருக்கின்றது, அவர்கள் கரங்களில் இருக்கின்றது. அது தெரியாது. ஏதோ வேறொன்று அன்று வந்திருக்கும், புதிதாக அவர்கள் கண்முன்பு வந்திருக்கும். அது வெறும் தகரத்தை விட மிக இழிவான நிலை கொண்டதாக இருக்கும். அதனை எதற்கும்
பயன்படுத்த முடியாது. அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு உலோகத்தை வைத்துக்கொண்டு இது தங்கத்திற்கு நிகரானது என்று அவர்களே பிதற்றி கொண்டிருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்குத்தான் தெரிகின்றது அது மிக இழிநிலை கொண்ட உலோகம் என்று. உண்மையான உயர்நிலை கொண்ட தங்கத்தை பயன்படுத்துவதற்கு ஏற்கனவே கையில் கொடுத்து விட்டோம். ஆனால் அதனை உரைக்காது, அதனை உணர்ந்து கொள்ளாது, அதனை பற்றி ஒரு சிறிதளவு கூட உள்ளத்தில் அக்கறை இல்லாது தமக்கு வேறொரு நிலைதான் வேண்டும், இது எமக்கு வேண்டாம். ஏனென்றால் தங்கம் அருகில் பல நாட்களாக இருக்கின்றது, அதனை பயன்படுத்துவதற்கு வழி தெரியவில்லை. எனவே புதிதாக வருகின்ற உலோகம்தான் தங்கம் என்று அதனை பயன்படுத்த முயற்சித்து வினையில் சூழ்ந்து வினையில் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் சீடர்கள். எனவே அருகில் எது இருக்கின்றது, எதனை சிவசபை உண்மையாக உங்களுக்கு கொடுத்தது, அதனை உணர்ந்து அவ்வழியில் செல்வதே உண்மையான உயர்நிலை. அதனை தவிர்த்து வேறேதோ நிலைதான் எங்களுக்கு கிடைத்தது என்று நினைத்து அவ்வழியில் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம் எவரும் வினைகளில் என்பதை உரைத்து கொள்கின்றோம். யாவரும் பல கணங்கள் உங்களை கண்டுகொண்டு இருக்கின்ற கணங்களினுடைய உரைகளையும் காளியவள் இணைந்து போல் உரைத்து கொண்டிருக்கின்றோம். அவரவர்களை காத்து நிற்கின்ற அம்பாளின் அருள் ஆற்றல்கள் இணைந்து உரைக்கின்ற உரையாக இது தற்சமயம் மாறியிருக்கின்றது. சித்தா அஷ்டத்துக்கும் இருக்கின்ற அனைத்து சக்தி சொரூப நிலைகளும் இப்பொழுது தற்சமயம் எம்மக்குள் இணைந்து உம்முடைய சீடர்களை காத்து நிற்கின்ற ஒட்டுமொத்த சக்தி வடிவ நிலை கொண்டவர்களுக்கும் சக்தியாக பலர்களை பல தெய்வங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அது குல தெய்வமாக இஷ்ட தெய்வமாக இருக்கின்றன. அவையாவும் அச்சீடர்கள் அடைகின்ற துன்ப நிலை, அவர்கள் தவறாக எடுத்த நிலையினால் வந்த வினை நிலைகள், அதனால் வந்த மன குழப்ப நிலைகள், பின்பு அதில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாது அல்லல்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைக்கு அக்கணங்கள் அழுது கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக தெய்வங்களும் கண்கலங்கும் என்ற நிலையை யாவருக்கும் யாம் காளியே அறிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து கணங்களின் சார்பாக அனைத்து சக்தியின் சொரூப நிலையாக அறிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற அறியாது செய்கின்ற நிலைக்கு உங்களை அறிந்த கணம், உங்களை அறிந்த தெய்வ சித்த கணங்கள் எல்லாம் கண்கலங்கி நிற்கின்றன. எனவே ஒழுங்கு நிலை கொண்டு அற்புதமாக சித்தனை நாடி சிவசூட்சம நூலில் அகத்தியனின் அருள்நிலை ஆசிகளோடு பிற கணங்களினுடைய ஆசிகளையும் கேட்டு அவ்வழியில் வாழ்வை செம்மையேன் அமைத்து கொள்ளுங்கள் என்றுதான் உரைக்கின்றோம். முதலில் அகத்தியனோ அல்லது வாழைச்சித்தனோ உரைக்கின்ற உரைகள் யாவும் யாவருக்கும் கசக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அது நீங்கள் எதிர்பார்த்த வாழ்வு கிடையாதே என்ற நிலையினால். ஆனால் இருந்த பொழுதும் அதுவே உங்களுக்கு அமிர்த வாழ்வாக இருக்கும் என்பதால் அது உரைக்கப்படுகின்றது என்பதை ஏற்று அவ்வழியில் பயணிப்பதே உண்மையான உயர்நிலை. பின்பு உயிர் செல்லும் அளவிற்கு வினை வந்து சாடிவிடும் என்ற நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் யாவரும் என்ற நிலைக்காக உரைக்கின்றோம். ஏனென்றால் வினையின் விளிம்பில் அமர்ந்திருக்கின்றீர், தவறான முடிவை ஏற்கனவே எடுத்து விட்டீர், மீண்டும் திருந்துகொள், அது உம்மிடமிருந்து விலகுகின்ற நிலைதனில் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை உள்ளுக்குள் ஏற்று உணர்ந்து வள வேண்டும் என்று யாவருக்கும் அறிவித்துக் கொள்கின்றோம். இது பொதுநிலை ஆசி. ஒரு நபரையோ இரு நபரையோ குறிப்பிட்டு அல்ல, பொதுவாக உரைத்திருக்கின்றோம். அது எவரெவருக்கெல்லாம் சென்று சேர வேண்டுமோ சென்று சேருகின்றது. ஒவ்வொருவருக்கும் இது தனித்தனியாக எதிரில் காளி வாழை சித்தனோடு அமர்ந்து உரைக்கின்ற உரையாக மாறி இருக்கின்றது என்பதையும் யாம் அறிந்திருக்கின்றோம். இன்று உரைத்த ஆசி சிலருக்கு பயன்படாது, சிலருக்கு பயன்படும் என்றல்ல, கேட்கின்ற அனைவருக்கும் இது பயன்படும். அனைவருக்கும் காளி நேரடியாக உரைக்கின்ற உரையாக இது மாறி இருக்கின்றது தற்சமயத்திற்கு. சித்தா இந்நிலை ஏதென்றால் உம்முடைய சீடர்கள் உம்மை நாடி வந்த நிலைக்காக அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிலையில் இருக்கின்ற உண்மையான நிலை எதுவென்பதை அவர்கள் உணர்வதில்லை. அதனை சிவசூட்சம நூல்களும் சிறு குழந்தைக்கு உரைப்பது போல் ஒவ்வொரு முறையும் உரைத்து கொண்டாயிருக்கும். அகத்தியன் எல்லாம் ஒரே நேரத்தில் சிவசபையில் மட்டுமா ஆசி உரைத்து கொண்டிருக்கின்றான், பல இடங்களில் ஜீவநாடிகளிலும் அமர்ந்து ஆசி உரைத்து கொண்டிருக்கின்றான், சிலர்களிடம் பேசி கொண்டிருக்கின்றான், சில நபர்களுக்கு உணர்த்துதல் மூலமாக அவர்களை சபை நாடி வருவதற்கும் அவர்கள் இன்று கலியில் மிக கொடுமையான நிலைதனில் இருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுதுதான் அகத்தியன் என்ற நாமத்தையே கேட்கின்றார் என்ற பொழுது அவர்களுக்கு அகத்தியன் அப்பொழுதும் கருணை கொண்டு சென்று அதுபோன்ற மாந்தர்களுக்கையும் கைதூக்கி
கொண்டிருக்கின்றான். அவர்களுக்கு எடா நாதானடா வந்திருக்கின்றோம், எம்மை பார் என்று ஒவ்வொரு முறையும் காட்சியாக உணர்த்துதலாக சிறு உருவ நிலைகளில் அகத்தியனுடைய உருவம் என்று நீங்கள் வைத்து கொண்டிருக்கின்ற நிலை போல் இருக்கக்கூடிய உருவங்களை பாருங்கள், நாம் தான் இருக்கின்றோம், அருகில் இருக்கின்றோம் என்று உணர்த்துவது போல் உணர்த்தி கொண்டிருக்கின்றான். இவ்வாறு பல பரிமாணங்களில் அகத்தியன் இப்பிரபஞ்சத்தில் பரிமணித்து ஒவ்வொருவரையும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றான் நற்பாதையில் என்கின்ற பொழுது, இன்று சிவசபையில் சிவசூட்சம நூலில் வந்து கேட்கின்ற பொழுது அகத்தியன் மிக எளிமையாகத்தான் உரைப்பான். அதனை மிக நுண்ணிய அறிவு கொண்டு அதில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிகளும், நீங்கள் பிறருக்கு உரைத்த ஆசியை கேட்க வேண்டாம், உங்களுக்கு அகத்தியன் எவ்வாசி உரைத்தானோ அதனை மட்டுமாவது மீண்டும் மீண்டும் கேட்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற உண்மை சூட்சமம் புரிந்து அவ்வழியில் நடப்பதே உண்மையான ஊர்ஜித உயர் வாழ்வுக்கான நிலையாக அது இருக்கும். இல்லை என்றால் ஊர்ஜித அற்ற இழிவாழ்வாகத்தான் இருக்கும் என்பதை அனைவருக்கும் அறிவித்து விட்டோம். எவர் வேண்டுமோ புரிந்து கொண்டு அவ்வழியில் செல்வதே நல்நிலை என்பதை அறிவிக்க ஆற்றல் கொடுத்து அமர வைத்தவனே, உயர்நிலை கொண்ட கால்கையாய் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம். உம்முடைய சீடர்களுடைய நிலையையும் அறிவித்ததில் அவர்கள் யாம் உரைத்த உரையில் இருக்கின்ற உண்மையை அறிந்து தாம் செய்த மாற்று வேற்று முடிவுகளையும் தாம் முயற்சித்து எமக்கு அது கிடைக்கவில்லை என்று வருகின்ற இழிநிலை முடிவுகளையும் அவர்கள் மாற்றிக்கொண்டு நல்வழியில் செல்கின்ற உயர் வாழ்வது அவர்களுக்கு கிடைக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதை நினைத்து எமக்கு அகமகிழ்வதான் சித்தா. இச்சீடனுக்காக ஒன்று உரைக்கின்றோம். எம்முறை முடிந்த பின்பு அமர்ந்திருக்க அகத்தியன் இணைந்தார்போல் ஒரு ஆசை வழங்கி நிற்பான் என்பதை சீடனுக்காக உரைத்து செல்கின்றோம். யாம் காளியே, வாழைச்சித்தனே, அருள் யுகம் அது மாறிவிட்டது. கலியுகம் முழுவதுமாக வெறுமையாகிவிட்டது. இப்பொழுது இருப்பது புண்ணிய யுகத்தின் அருள் சாடல் நிலைகள் தொடங்கிவிட்டது. கலியுகத்தின் இறுதி வாசனை நிலைகள் மட்டுமே இப்பொழுது ஆங்காங்கு இருக்கின்றது. அதுவும் நிச்சயமாக இன்று சிவசபை எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அவ்வாடைகள் இல்லை. சிவசபை இருக்கின்ற தலங்களிலும் சிவசபையினுடைய சிவசூட்சம நூல்கள் அமர்ந்து ஆசி உரைத்த தலங்களிலும் தற்சமயம் களி வாடை கூட இல்லை. அங்கு நூல்களோ சித்தனோ சென்று அமர்ந்த தளத்தில் ஒரு சிறு குறிப்பிட்ட நிலைக்கு, ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்காக நிச்சயமாக எவ்வித களி நிலைகளும் அங்கு இல்லை. அங்கு களி இல்லை, அங்கு களி வாடை கூட வருவதில்லை. களிமாந்தன் வந்தாலும் கூட அங்கு அவன் மிக கருணை கொண்ட புண்ணிய யுகத்தில் வாழ்பவன் போல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலையே இன்று உண்மையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது உலகமெங்கும் பரவப் போகின்றது. அதற்காக உயர்நிலை கொண்ட உயர் உன்னத அற்புத அபூர்வமான ஆதி இறை நூல்களினுடைய ஆற்றலை மண்ணுலகில் விதைத்து கொண்டிருக்கின்ற சித்தனே, அற்புதமாக உயர்ந்தோங்கி நிற்கும் என்ற நிலைதனை அனைவருக்கும் அறிவிக்க ஆற்றல் கொடுத்து அழைத்தவனே, ஆற்றலாய் நின்று ஆத்தாளின் அருள் வடிவாய் காளியே உம்மை வாழ்த்தி நிற்கின்றோம். பேரானந்த நிலை கொண்டு அற்புதமான யுகமாற்ற நிலைக்கு தம்மை தாரை வார்த்து நிற்கின்ற சித்தனை, இந்நிலையின் மூலமாக பலரை நீர் மாற்றி கொண்டிருக்கின்ற நிலையை உரைத்து விட்டேன். பலருக்கான நிலைகளையும் உரைத்து விட்டோம். உம்முடைய பெரும் நிலை கொண்ட படையானது தயாராகி கொண்டிருக்கின்றது. அது சிவசூட்சம நூல் படைகளாகவும், சிவசூட்சம நூல் படைகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய துணை நூல்கள் போல் இருக்கக்கூடிய சீடர்கள். ஏனென்றால் யாவருக்கும் நூலென்று உரைத்திருக்கின்றீர், அதனால் உரைக்கின்றோம். அதாவது நூல்களை காட்சியாகவும் உயர் நிலை கொண்டவையாக ஒவ்வொருவருக்கு ஏற்றாற்போல் அது தோன்றி கொண்டிருக்கின்றது. அந்நிலையில் இருக்கின்ற நிலையும் நூலே இருந்த பொழுதும் அவை அமர்ந்து உரைக்கும் நிலையாக இருக்கப் போவதில்லை. அவையெல்லாம் அமர்ந்து உரைக்கும் நூல்களுக்கு துணையாக இருக்கப் போகின்றன என்ற நிலையை அறிந்து உரைக்கின்றோம். அந்நிலை உயர்வாக நடக்கப் போகின்றது. எனவே அமர்ந்துரைக்கும் நூலாக தம்மிடம் இருக்கின்ற நூல் மாறவில்லை என்று எவரும் மனம் கலங்கி நிற்க வேண்டாம், மனம் துவண்டும் நிற்க வேண்டாம். உம்முடைய பரிமாணம் தற்சமயம் இதுவே. ஆனால் இனி வருகின்ற காலங்களில் சரணாகதியானது உயர்ந்து நிற்கின்ற பொழுது அற்புதமாய் நூலே மேலிருந்து எவருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்தாலும் கூட அவனுக்கு நூல் அவன் கொண்ட சரணாகதியினால் கொடுக்கப்படும். நிச்சயமாக அது அமர்ந்து உரைக்கும் நூலாக
மாறுகின்றவாறு கொடுக்கப்படும். ஆனால் அதற்கு நீங்கள் சித்தன் மீது கொள்கின்ற நம்பிக்கையையும் சரணாகதியையும் எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு முறை சித்தன் மீது தீராத நம்பிக்கையை வைத்துவிட்டால் பின்பு அந்நம்பிக்கையே உங்களுக்குள் தீர்ந்துவிட்டாலும் கூட நீங்கள் ஆதியில் கொண்ட அந்நம்பிக்கையுடைய வலுவை வைத்து இன்று அந்நம்பிக்கை ஏன் அவனிடம் கரைந்தது என்று கணங்கள் வாதிட்டு நிற்கும். அவ்வாறு வாதிட்டு நிற்கின்ற பொழுது சிவசபையை நாடி வந்தான். அவனுக்கு சிவசூட்சம நூல்களிலிருந்து எடுத்து உரைத்த நிலைகள் அவனுக்கு திருப்திகரமானதாக இல்லை என்ற நிலையினால் அந்நம்பிக்கை அவனை விட்டு அவநம்பிக்கையாக அது மாறி இருக்கும் என்ற நிலையை அறிந்து கணங்கள் அவன் நன்குதான் வந்தான், நாம் தெளிவாக உரைத்திருந்தால் அவன் கேட்டிருப்பான் என்று சில கணங்கள் அதுபோன்ற நபர்களுக்காக வாதிட்டு நிற்கும் என்ற நிலை தற்சமயம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது சூட்சமத்தில். எனவே ஒவ்வொரு சீடர்களும் ஒரு முறையேனும் சித்தனை உயிருக்கும் மேலாக நினைத்து விட்டால் நிச்சயமாக ஒரு காலத்தில் சித்தன் உங்களை எப்படியேனும் எத்தனை வினைகளுக்குள் நீங்கள் புதைந்திருந்தாலும் சிவசபை உயர் ஆற்றல் கொண்டது. அது எவருடைய உயிர் ஆற்றலில் இருக்கின்ற தீநிலைகளையும் மாற்றும் ஆற்றல் கொண்டது என்பதை உணர்ந்து நிற்கின்றவாறு யாவரும் அதனை உணர்கின்றவாறும் சிவசபை செய்து காட்டும். இன்றும் செய்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருடைய ஆன்மாவில் இருக்கின்ற குறைகளை சரி செய்து கொண்டிருக்கின்றோம். உடல் குறைகளை அல்ல, அவர்கள் ஆன்மாவில் இருக்கின்ற குறைகளை சரி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்நிலையினால் உடலில் இருக்கின்ற குறைகளும் அவர்களுடைய இகலோக நிலைதனில் இருக்கின்ற குறைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றது. சிலருக்கு உடலெல்லாம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றது, ஆனால் என்னை சூழ்ந்திருக்கின்ற உறவுகள் தான் சரியில்லை என்றால் நிச்சயமாக உரைக்கின்றோம். அதற்கும் ஆன்மாவில் இருக்கின்ற குறையே காரணம், நீர் செய்த கர்மவனையே அதற்கு காரணம். எனவே உம்முடைய ஆன்மாவை சரி செய்து கொண்டிருக்கின்றோம். அது சரியாகின்ற பொழுது சூழ்ந்திருக்கின்ற சூழ்நிலைகளும் சரியாகி நிற்கும் என்ற நிலையை அறிவிக்க அருளாற்றல் கொடுத்து அருந்தமிழ் கொடுத்தவனே, உம்மை அருள்நிலையாய் வாழ்த்தியதே ஆனந்தம் கொண்டு அற்புதமாய் எந்தளத்தின் அருகாமையிலும் உயர் சபை உன்னத பெருஞ்சபையாய் எம்மொழி எந்தளத்தில் அருகில் உரைக்கப்படுகின்ற மொழியில் உயர்நிலை கொண்ட நூலது உருபெற்று நிற்பதற்கான ஆசிகளை உமக்கு வழங்கி நின்று அற்புதமாய் யாம் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு அமர்கின்றோம் சித்தனே. வாழை சித்தன் அகத்தியன் வாழை சித்தனாய் இருந்து அருளாட்சி செய்கின்ற உயர் உன்னத பெரும் சபைதனை வாழும் குருவாக பெற்ற உயர்நிலை கொண்ட வாழும் குருவே, வாழை சித்தனே, சீனிவாசக பெருமான் என்று கொண்டிருக்கின்ற குருவே, உம்மை வாழ்த்துகின்றோம். இன்று வாழை சித்தனாய் உயர்ந்திருக்கின்றீர். இந்நிலை என்றும் உயர்ந்திருக்கும். இனி வருகின்ற காலங்களில் இன்று உயர்ந்த நிலை என்றும் குறையாது இதழிலிருந்து உயர்ந்து கொண்டே இருக்கின்ற நல்ல ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் அகத்தியன் அதிகாலை வேலைதனில் உமக்கு வழங்கி இறை நூல், இணை நூல், வளர் நூல் என்றெல்லாம் உரைத்து பல நிலைகளில் அகத்தியன் பிதற்றிதான் எவ்வாறு உம்மை ஏமாற்றி சபை வளர்த்தோமோ அதுபோல் சீடனை ஏமாற்றிதான் நூல் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இன்று அறிவிக்கின்றோம். அதனை கேட்கும் பக்குவம் இருப்பதினால் என்பதை அறிவித்து அகத்தியன் உரைக்கின்ற நிலையதுபோல் செய்து வர அற்புதமாக நூலது உருபெற்று நிற்கும், நல் உயர்வு பெற்று இருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து அது இச்சீடனுக்காகத்தான் என்பதையும் அகத்தியன் அறிவிக்கின்றோம். வாழை சித்தனே, நீர் உரைத்த நிலையதுபோல் ஒரு நாளைக்கு இருவேளை ஆசி, காலையில் பிரம்ம முகூர்த்தமதில் தவமருந்து உரைக்கின்ற அவ்வாசியும் பின்பு மாலை வேளையிலும் பிரம்ம முகூர்த்தத்தில் இருப்பது போல் அமர்ந்து, அதாவது சித்தன் எக்கணங்களையும் அணிக்க வேண்டிய நிலை அல்ல, சீடன் சென்று அமர்ந்தால் அகத்தியன் அழைத்து விடுவோம் என்று நீர் உணர்த்திய அந்நிலை உமக்குள் உணர்த்தப்பட்டு நீர் உரைத்த அந்நிலையில் இருக்கின்ற சிறு குறை நிலையையும் யாம் உணர்த்தி அதனை சரியாக செய்வதற்கான நிலையையும் யாம் உணர்த்தி அந்நிலையின் மூலமாகவும் நூல் வளர்ந்திருப்பதற்கான ஆசியை வழங்குகின்றோம். பிரம்ம முகூர்த்த வேலைதனில் வருகின்ற ஆசிகளே உயர்நிலை நல்லாசிகளாக வந்து கொண்டிருக்கின்றன. பிற வேளைகளில் வருகின்ற ஆசிகளிலும் தற்சமயம் எவ்வித குறைகளும் இல்லை. நூல்களில் குறையில்லை. நூல் அற்புதமாக உயர் ஆற்றலோடு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. உயிர் ஆற்றலில் இணைந்து கொண்டிருக்கின்றது. அபூர்வ ஆற்றலாக இணைந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான பெருநிலையாக யாம் முதலில் கொடுத்த நூலின் நிலையிதனில் இன்று இருக்கின்ற நூல் சீடனுக்குள் இல்லை என்பதில் எமக்கு அகமகிழ்வுதான். அவ்வாறு இருக்கின்ற நிலையினால்
இரண்டாவது வேளையாக மாலை வேளைதனில் ஓர் ஆசி என்று உரைக்கின்ற நிலை தற்சமயம் இகலோக நிலைக்கு ஏற்ற நிலையதுபோல் இருந்தாலும் கூட தை மாதத்திற்கு பின்பு வரப்போகின்ற வாழ்வியல் மாற்றம் ஒன்று இருக்கின்றது. வட பகுதி நோக்கி செல்லப்போகின்ற சூரியன் நிலையதுபோல் இதுவரை இருந்த வாழ்வு நிலையானது மாறி வேறொரு நிலைதனில் வேறொரு பரிமாணத்தில் செல்லப்போகின்றது என்ற நிலையினால் இன்று சித்தன் உரைத்த நிலைக்கு சீடன் செவிசாய்த்து அதனை செய்யத் தொடங்கினால் சீடனுடைய உள்ளத்தையும் உள்ளுக்குள் இருக்கின்ற அகநிலையையும் கண்டு அவ்வகத்துக்குள் இருக்கின்ற அங்கங்கு இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் கண்டிருக்கின்றோம். அந்நிலைகள் யாவும் உயர்வாக வலுவாக இருப்பதனாலேயே சித்தனோடு இத்தனை நாட்கள் நூல் பயணித்தது. இந்நிலையை சிதைக்கும் நிலையாக நித்தமும் இரு ஆசிகள் என்ற நிலையானது வந்துவிடும் என்ற நிலையினால் அகத்தியன் ஒவ்வொரு பூஜை நாட்களிலும் மட்டும் இரு ஆசிகள் வழங்க அனுமதி வழங்குகின்றோம். பூஜை நாட்கள் சஷ்டி, ஏகாதசி, முழுமதி நாள், மதியில்லாத நாள். இந்த நாட்களில் மட்டுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் ஓர் ஆசியும், அன்று மாலை சித்தன் அழைத்தாலும் அழைக்காவிடிலும் இப்பொழுது நித்தமும் எவ்வாறு அதிகாலையில் ஆசி வழங்குகின்றீரோ அதுபோல் அன்று மாலை, இன்று முழுமதி நாள் என்றால் முழுமதி நாள் அன்று காலையில் ஓர் ஆசி, அன்று மாலையில் சித்தன் அழைக்கவில்லை என்றாலும் ஓர் ஆசியை பதிவு செய்து சித்தனுக்கு அனுப்ப உள்ளுக்குள் வருகின்ற கணத்தை அகத்தியனோடு வாழைச்சித்தனும் இணைந்து தீர்மானித்து நிற்போம். அது இயல்பில் வாழைச்சித்தனோடு சீடன் உரையாடவில்லை என்றாலும் அது நடந்திருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து அருள் பக்குவமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நூல் இவ்வாறு வளர்க்கப்படுகின்ற பொழுது பக்குவமாக இருக்கும். நித்தமும் இருவேளை ஆசி என்பது பக்குவத்தை சிதைத்துவிடும் என்பதினால் யாம் இதுபோன்ற இடைவெளி நிலைதனை உரைக்கின்றோம். எனவே அற்புதமாக உயர்ந்திருக்க சித்தனோடு இணைந்திருக்கின்ற நல்ல ஆசிகளையும் வழங்கி நின்று ஏன் இந்நிலையில் இருக்கின்ற இனி வரக்கூடிய உயர்நிலைகளை எம்மால் உரைக்க முடியும். இருந்த பொழுதும் அது நடக்கின்ற பொழுது கண்டு அகமகிழ்ந்திருக்க சித்தனோடு எப்பொழுதும் இணைந்திருக்கின்ற நல்ல ஆசிகளையும் வழங்கி நின்று அற்புதமான நிலைகள் வரப்போகின்றன, நடக்கப் போகின்றன. காலமும் அதற்கு ஏற்றாற்போல் வந்துவிட்டன. சித்தனோடு இணைந்து நிற்கின்ற நிலையும் வந்துவிட்டது. இறைநூல ஏன் அகத்தியன் ஏமாற்றி வளர்த்தோம் என்ற நிலை இருக்கின்றது. அதனை யாம் அறிகின்றோம். அவை யாவும் உமக்கும் அறிவிக்கப்படும். சித்தனுக்கும் அது அறிந்த நிலையே என்ற நிலையை அறிகின்றோம். சித்தா, இன்று நீர் எடுத்த இம்முயற்சியை, இன்று இரு ஆசிகள் உரைக்க வேண்டும் என்று நீ இன்று எடுத்த இம்முயற்சியை வேல் பகிர்வுக்கு முன்பாக உண்மையாக நீர் மேற்கொண்டிருந்தால் வேல் பகிர்வில் இந்நூலும் பெருநூலாக அமர்ந்திருக்கும் என்ற நிலையை யாம் அறிந்தோம். அன்றே உணர்த்த முயற்சி செய்தோம். அன்றிருந்த சூழ்நிலைகளும் அந்நிலைகள் யாவும் அதற்கு ஒத்து வராத நிலையாக மாறிவிட்டன. எங்களாலும் அன்று எவ்வித உரைகளையும் உரைக்க முடியவில்லை. ஏனென்றால் அகத்தியன் கண்டோம், நூலினுடைய தன்மையும் சீடனுடைய தன்மையும் கண்டோம். இது எங்கு சென்றாலும் எங்கு சென்று எத்தனை மலைகளில் மலைகளில் முட்டிய நிலைக்கு தமக்குத்தான் இரத்தம் வரும் என்று பார்த்தால் மலைதான் அங்கு உடைகின்றவாறு வலுவான மனம் கொண்டிருந்த நிலையினால் இன்று உம்மோடு இது இணைந்து கொண்டிருக்கின்றது, நிலைத்து நிற்கின்றது என்ற நிலைக்கு யாம் ஆன்ம நிலைதனில் இருக்கின்ற வலு நிலையதனை உணர்ந்து நூலுக்கு எவ்வித ஆசிகளையும் உரைக்காது வேடிக்கை மட்டும் பார்த்திருந்தோம். சித்தனாக என்று கேட்கட்டும், சித்தனாக என்று உரைக்கட்டும் என்று யாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். இன்று நீர் உரைத்த நிலை அன்று உரைக்க வேண்டிய நிலை. இன்று இதுபோன்ற இடைவெளி நிலைகளில் இதனை செய்தால்தான் அற்புதமான இவனுடைய எதிர்கால நிலைகளும் பாதிக்கப்படாது, நூலினுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படாது இருக்கும் என்பதனால் யாம் உரைத்தோம். இனி வருகின்ற காலங்களில் அற்புதமான நூலின் உயர் வடிவாக இந்நூலும் உம்முடைய பெருநூல்களின் வடிவில் அமர்ந்திருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து அற்புதமாக இடையில் நடந்த அனைத்து நிலைகளுக்கும் காரணம் வினைகளே என்ற நிலையை அகத்தியன் அறிந்த பொழுதும் யாம் அன்று அதனை வினைகள் என்று உரைத்தாலும் எவராலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையினால் அன்று மௌனம் சாதித்தோம் என்ற நிலைதனை அறிவித்து இனி வருகின்ற காலங்களில் அதுபோன்ற வினைகள் சூழ்வதற்கு முன்பே அகத்தியன் தெளிவுற உரைத்து விடுவோம். ஆனால் அவ்வாறு அன்று யாம் உரைத்திருந்தால் இன்று இத்தனை அற்புத கணங்களை சுமந்து ஆசி உரைத்து பெரும் நிலை கொண்ட அகங்காரம் கொண்டவர்களுடைய
அகந்தை தலையை வெட்டிய உயர் ஆசிகளாக ஒவ்வொரு கணங்களுடைய ஆசிகளும் மாறியிருக்கின்ற அந்நிலை ஏற்பட்டிருக்காது. பெருநூலாக இருந்தால் இன்று அகத்தியன் எவ்வாறு உரைத்து கொண்டிருக்கின்றோமோ அதுபோல் உரைத்து கொண்டிருக்கும். எவர் காதிலும் உரைத்திருக்காது. அவர்கள் உள்ளுக்குள் இருக்கின்ற அகங்காரமும் கீழிறங்கி இருக்காது. ஆனால் அவை யாவும் இன்று இறங்குகின்றவாறு அவர்களுக்கு உரைக்கின்ற உயர்நிலை கொண்ட நூலாக அது மாறி இருக்கின்ற நிலை கண்டு யாம் அகமகிழ்ந்து இந்நிலை உயர்வாக மாறியிருக்கும் என்ற நிலைதனையும் அகத்தியன் அறிந்திருக்கின்றோம். இதுவே உயர்நிலை என்றால் இதனை விட உயர்நிலை உண்டு. தற்சமயம் இருக்கின்ற நூலின் நிலை ஏதென்று யாம் உரைக்கின்றோம். இது பெருநூல் அல்ல, ஆனால் பெருநூல் என்று யாம் உரைப்பதின் நோக்கம் யாதென்றால், ஒருவனுக்கு சமைக்க வேண்டும், ஒருவன் சமைக்க தெரிந்தவன், ஒருவன் சமையல் கற்று கொண்டிருப்பவன், ஒருவன் சமைக்க கற்றுக் கொடுப்பவன். சமைக்க கற்றுக் கொடுப்பவனே வாழை சித்தன், சமைக்க தெரிந்தவன் பெருநூல்கள், சமைக்க பழகி கொண்டிருப்பவன் வளர்நூல். இந்நூல் அந்நிலை கொண்டது. வளர் பெருநூல் என்றெல்லாம் யாம் உரைத்ததின் நோக்கம் இந்நிலையே. ஒருவன் குருவின் மேற்பார்வையில் ஒவ்வொரு பொருளாக வைத்து ஒரு சமையலை செய்கின்ற பொழுது அச்சமையலில் விடுகின்ற காய்கறிகள் உட்பட அதில் வைக்கின்ற அரிசிகள் உட்பட ஒவ்வொரு நிலைகளையும் எவ்வேளைகளில் அதில் இட வேண்டும் என்று குரு உரைக்கு அதனை இடுகின்ற பொழுது அதனுடைய உயர் நல்வாடை வரும். அதிலிருந்து வருகின்ற உயர்நல் மனமும் வரும். அதில் வருகின்ற அவ்வாடையில் தேவலோகமே வசமாகி நிற்கின்றவாறும் மாடி இருக்கும் உணவின் மனத்தில். அந்நிலைதான் இங்கு நடந்தது. ஆனால் சீடனுக்கு முழுமையாக சமைக்க தெரியவில்லை. இன்னும் குரு உரைக்கின்ற நிலையை கண்டே அவன் சமைத்து கொண்டிருக்கின்றான். அவன் இதிலிருந்து கற்றுக்கொண்டு நாளை குரு அருகில் இல்லை என்றாலும் அவன் கற்றுக்கொண்ட அச்சமையலை செய்கின்றவாறு தேர்ந்து இருக்க வேண்டும். அந்நிலையே பெருநூல் நிலை என்பதை அறிவித்து தற்சமயம் இருப்பது கற்றுக்கொண்டிருக்கின்ற நிலை. எனவே இதில் சமையல் முடிந்த நிலைதனில் ஒரு சமையலினுடைய இறுதி நிலையில் வருகின்ற அவ்வாசனையும் அதன் சுவையும் இருக்கின்ற நிலையினால் இதனை வளர் பெருநூல் என்றெல்லாம் உரைத்தோம். இன்று இது பெருநூலே என்று யாம் உரைத்த பொழுதும் இதனுடைய உயர் வடிவு இது தன்னிச்சையாக குருவின் அனுமதி இன்றி, அதாவது குருவினுடைய மேற்பார்வை இன்றி இது தன்னிச்சையாக சமைக்கின்ற நிலைக்கு மாறி இருக்கக்கூடிய காலம் இருக்கின்றது. அந்நிலை வருகின்ற பொழுதே அது பெருநூல் நிலை என்பதை அறிவித்து, அந்நிலை வருகின்ற பொழுது அற்புதமாக சித்தனோடு இணைந்து சிவப்பயணம் சித்த பயணம் சித்தர்களை சுமந்த பெரும் பயணம் மேற்கொள்ளும். அது பல சித்தர்களை உருவாக்குகின்ற நற்பயணமாக, சில நேரங்களில் சித்தனை சூட்சமத்தில் மட்டும் சுமந்து செல்கின்ற பயணமாக இருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து அந்நிலைக்கு ஏற்ற உயர்வாழ்வு கிட்டப் போகின்றது என்பதையும் சீடனுக்காக அறிவித்து உரைத்த நிலையதுபோல் பயிற்சிகளை மேற்கொண்டிருக்க அற்புதமான இறை நூலின் உயர் வடிவது கிடைத்திருக்கும் சித்தனே, அதிகாலையில் உம்மை வாழ்த்தியதிலும் உமக்கு எடுக்கக்கூடிய இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோன்று சித்தன் உரைக்கின்ற நிலைதனில் ஏதேனும் குறைகள், ஏனென்றால் சித்தனுக்கு உணர்த்தி விடுவோம், அதில் நாங்களும் சில நேரங்களில் அது சரியென்றே உரைத்து விடுவோம். இருந்த பொழுதும் அது சீடர்களுக்கு ஏதேனும் அவர்களை அறியாத பாதிப்பை ஏற்படுத்துமென்றால் அதிலிருந்து அவர்கள் மீள்வதற்கான ஆசிகளையும் இனி வருகின்ற காலங்களில் இன்றிலிருந்து ஏதேனும் குறைகள் வருமாயின் அதனை முன்பே உரைத்து, இவ்வாறு செய்தால் இக்குறை வரும், எனவே அதனை இவ்வாறு அளவோடு செய்து கொள்க, அல்லதென்றால் அதனை விட்டுவிடவும் நாங்கள் உரைத்து வழிநடத்துவோம் என்ற நிலைதனையும், இவ்வாறு இரு நிலைகளாக ஒவ்வொரு பூஜை நாட்களிலும் இரு ஆசிகள் என்ற நிலை கூட பெருநூலாக மாறும் வரையே, பெருநூலாக மாறிய பின்பு இந்நிலை வேண்டாம், அதற்கு பின்பு சித்தன் அழைக்கின்ற கணம் வந்து ஆசி உரைத்தால் போதுமான நிலையாக முடிந்துவிடும். அது இகலோக நிலைக்கு ஏற்றாற்போல் அமைந்து கொள்ளும் என்ற நிலைதனை அறிவித்து அகத்தியன் அகமகிழ்ந்து இந்நிலை தொடர்ந்து இருக்க, தொடர்ச்சியாக இருக்க, சித்தனோடு இணைந்திருக்க என வாழ்த்தி வரமளித்து அமர்கின்றோம். ஓம் முதிஷாய நமக. ஓம் சிவமகா சித்தத்தோடு